வெல்கம். இந்த சைனாக்காரங்க அழகான ஒரு குங்ஃபூ கலையில் ஒரு கோழி குண்டை கையில் எடுத்துக்கிட்டு, இந்த கோழி குண்டை பார்த்திங்கன்னா அவர் அப்படியே வாயில் வைக்கிறாரு. வாயில் வச்சு அப்படியே முழுங்கிடுறாரு. அதை தெளிவாக காட்டுறா, முழுங்கிடுறாரு. செப்பரேட்டாக கண்டிப்பாக முழுங்கியாச்சு. கோழி குண்டை முழுங்கிட்டார். முழுங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்கிற அந்த 2 ஆணி, நீளமான ஆணி வந்து நீளமாக இருக்குது. அந்த நீளமான ஆணியை வந்து தன்னோட மூக்கில் அப்படியே உள்ளே சொருகிறார். நரம்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொருகணும். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், டியூப்பை உள்ளே விட்றத கூட. இருந்தாலும் இவர் வந்து ஆணியை வந்து உள்ளே நிறுத்திடுறார். அதே மாதிரி இன்னொரு ஆணியை இன்னொரு மூக்கு துவாரத்தில் உள்ளே செலுத்துகிறார். மூக்கு செலுத்தினோம்னா ஆணி உள்ளே போகுது. அந்த மூக்குலேயும் வச்சு ஆணியை 2 மூக்குலேயுமே வச்சுக்கிட்டார். இது ஒரு கலை. இது ஒரு சைனீஸில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. தான் கையில் வச்சுருக்கிற ராடை வந்து தன்னோட கையாலேயே அப்படியே வச்சு அப்படியே இழுக்கிறார், இழுத்து வளைக்கிறார். அப்படியே கைகள்லேயே அவ்வளோ பெரிய ராடை வந்து 2 சுற்று வரைக்கும் வளைக்கிறார். அப்படியே வளைச்சிட்டார். தட் இஸ் அன் அயன்மேன். இது ஒரு கலை, குன்ஃபு கலை. ரஷ்யாவில் சாரி சைனீஸ் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முழுங்கினார்ல, தண்ணி குடிக்கிறார். ஒரு டம்ளர் தண்ணியை வந்து குடிச்சிட்றாரு. குடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அதை குடிக்கிறாரு. தண்ணி குடித்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு விழுங்கினார்ல அந்த கோழி குண்டு, இரும்பு குண்டு, அந்த குண்டை வந்து தன்னுடைய முழு பயிற்சி மூச்சை அடக்கி அப்படியே உள்ளே இருந்து வெளியில் அப்படியே எடுக்கிறார். பாருங்க, தெளிவாக வருது. எடுத்துட்டார். இது ஒரு சரியான பயிற்சி. மூக்கில் இருக்கிறத கை வழியாக எடுக்காமல் அவருடைய இதிலேயே வந்து அவருடைய தம் கட்டியே வந்து அந்த ஆணியை வந்து வெளியில் எடுக்கிறார் மூக்கில் இருந்து. இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. மூக்கிலேருந்து அப்படியே ஆணி வெளியில் எடுக்கிறார். பாருங்கள், வெளியில் எடுத்துட்டார். ஒரு ஆணியை எடுத்துட்டார். இன்னொரு ஆணியை எடுப்பார். இன்னொரு ஆணியும் தன்னுடைய மூச்சை தம் கட்டி இது வழியாகவே வந்து இன்னொரு ஆணியை வெளியில் எடுக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. ஒரு குன்ஃபு கலையில் இதுவும் ஒரு கலை அப்படின்னு வரலாறு சொல்லுது. பார்த்தீங்கன்னா எடுத்துட்டார். 2யுமே எடுத்துட்டார். 2 ஆணி 2யுமே எடுத்து கீழே போட்டுட்டார். இது ஒரு குன்ஃபு கலை. இந்த குன்ஃபு கலையை நமது யோகா போல இது ஒரு கலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.